போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 2, பகுதி 18. தமது இடது பக்கவாட்டில் உள்ள உயரமான இடத்திற்கு இளவரசர் பாக்ரேஷன் வந்து சேர்ந்ததும் கீழே துப்பாக்கி சத்தம் கேட்டு வந்த இடத்தை நோக்கி குன்றிலிருந்து இறங்க ஆரம்பித்தார். கீழே சத்தம் கேட்டதே ஒழிய அங்கிருந்த புகையினால் ஒன்றையும் பார்க்க முடியவில்லை. கிட்டே நெருங்க நெருங்க அவர்கள் குறைவாகவே இருக்கிறார்கள் என்பது தெரிந்தது. ஆனால் யுத்த முனைக்கு மேலும் மேலும் நெருங்கி வந்து கொண்டிருப்பதாக அவர்கள் உணர்ந்தார்கள். காயம்பட்டவர்களை அவர்கள் சந்திக்க ஆரம்பித்தார்கள். தலையில் தொப்பி இல்லாமல் மண்டையிலிருந்து இரத்தம் வடிந்து கொண்டிருந்த ஒரு சிப்பாயை 2 சிப்பாய்கள் ஆதரவு கொடுத்து இழுத்து வந்து கொண்டிருந்தார்கள். அவனுடைய தொண்டையிலிருந்து கரகரப்பு சத்தம் வெளிவந்தது. அவன் இரத்தத்தை உமிழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய தொண்டையிலேயோ வாயிலேயோ ஒரு குண்டு தாக்கியது என்று தெரிந்தது. மற்றொருவன் தைரியமாக தானாகவே நடந்து வந்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய துப்பாக்கியை காணவில்லை. பலமாக முணங்கிக் கொண்டு தனது காயம்பட்ட கையை ஆட்டிக்கொண்டு அவன் நடந்து வந்தான். அந்த கையிலிருந்து அவனுடைய வெளிச்சட்டையை நனைத்து கொண்டிருந்த இரத்தம் புட்டியிலிருந்து கொட்டுவதைப் போல இருந்தது. அப்பொழுதுதான் அவன் காயம் அடைந்தான் என்பதை காட்டியது. அவனுடைய முகத்தில் துன்பத்தை விட பயமே அதிகமாக தோன்றியது. ஒரு ரஸ்தாவை கடந்ததும் ஒரு செங்குத்தான இடத்திற்கு அவர்கள் இறங்கினார்கள். அங்கே பல வீரர்கள் தரையில் சாய்ந்து கிடக்க கண்டார்கள். காயம்படாத ஒரு சிப்பாய் கூட்டத்தை அவர்கள் சந்தித்தார்கள். தளபதி நிற்பதையும் கவனிக்காமல் கைகளை ஆட்டிக்கொண்டும் பலமான சத்தத்தில் பேசிக்கொண்டும் மேல்மூச்சு வாங்கும்படியாக குன்றின் மீது சிப்பாய்கள் ஏறிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக புகை வழியாக சாம்பல் நிற வெளிச்சட்டைகளை அணிந்தவர்களின் வரிசைகள் தெரிந்தன. பாக்ரேஷனை கண்டு கொண்ட ஒரு அதிகாரி பின்வாங்கி போகும் சிப்பாய் கூட்டத்தை திரும்பி வரும்படி சத்தமிட்டு கொண்டிருந்தார். அணி வரிசைகளை பார்த்த பாக்ரேஷன் அவர்களை பார்க்க போய்கொண்டிருந்தார். துப்பாக்கி குண்டு சத்தங்கள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஒலித்து பேச்சு குரல்களையும் அதிகாரிகளின் உத்தரவுகளையும் காதில் கேட்க முடியாதபடி செய்து கொண்டிருந்தன. அந்த இடமெல்லாம் புகை மண்டியிருந்தது. பரபரப்படைந்த சிப்பாய்களின் முகங்களை அந்த புகை கருப்பாக்கியது. சிலர் துப்பாக்கிகளில் மருந்து கெட்டிப்பதற்காக கம்பிகளை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். சிலர் வெடிமருந்தை துப்பாக்கிகளில் போட்டு கொண்டிருந்தார்கள். சிலர் தங்களுடைய பைகளில் இருந்து துப்பாக்கி குண்டுகளை எடுத்து கொண்டிருந்தார்கள். வேறு சிலர் துப்பாக்கி சுட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் யாரை பார்த்து சுடுகிறார்கள் என்பதை பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அங்கிருந்த புகையை அடித்து கொண்டு போவதற்கு காற்று எதுவும் வரவில்லை. தோட்டாக்களின் குமரிய சத்தங்களும் சீரிய சத்தங்களும் கேட்டுக்கொண்டிருந்தன. அந்த சிப்பாய் கூட்டத்தை நெருங்கிய இளவரசர் ஆண்ட்ரோ, இது என்ன? இது ஒரு தாக்குதலாய் இருக்க முடியாது. ஏனெனில் அவர்கள் அசையவே இல்லை. இது ஒரு சதுர வியூகமாய் இருக்க முடியாது. ஏனென்றால் அம்மாதிரி நிலைமையில் அவர்கள் வைக்கவில்லை என்று நினைக்கிறேன். அந்த பட்டாளத்தின் தளபதி ஒரு ஒல்லிய பலம் குன்றிய தோற்றத்தோடு காணப்பட்ட ஒரு வயதானவராய் இருந்தார். அவர் முகத்தில் இனிய புன்சிரிப்பு காணப்பட்டது. அவருடைய கண் இமைகள் பாதி கண்களை மூடுகிற மாதிரி தொங்கிக் கொண்டிருந்தபடியால் ஒரு அமைதியான முகத்தோற்றத்தை காட்டியது. ஒரு கௌரவமான விருந்தாளியை வரவேற்பதைப் போல அவர் பாக்ரேஷனிடம் சென்று வரவேற்றார். தமது பட்டாளத்தை பிரெஞ்சு குதிரைப்படை தாக்கியதாகவும் அந்த தாக்குதலை எதிரடித்து விட்டதாகவும் என்றாலும் கூட தமது படையில் பாதி பேர்களை இழந்து விட்டதாகவும் தளபதியிடம் தெரிவித்து கொண்டிருந்தாள். தாக்குதலை எதிரடித்து விட்டதாக இராணுவ பதத்தை பயன்படுத்தி தமது பட்டாளத்தில் என்ன நடந்தது என்பதை அவர் வர்ணித்தாலும் சென்ற அரை மணி நேரத்தில் தமது துருப்புகளுக்கு என்ன நேரிட்டது என்பதை அவர் உண்மையில் அறியாதவராய் இருந்தார். எதிரிகளின் தாக்குதலை எதிர்த்தடித்தார்களா அல்லது தமது படை சின்னாபின்னமாக்கப்பட்டதா என்பதில் எதையும் அவர் நிச்சயமாக கூற முடியாதவராய் இருந்தார். யுத்தம் ஆரம்பமானவுடன் துப்பாக்கி குண்டுகளும் பீரங்கி குண்டுகளும் அவரது படை மீது சுட ஆரம்பித்து வீரர்களை தாக்கத் தொடங்கின. அப்புறம் யாரோ ஒருவர் குதிரைப்படை என்று கத்தினார். நமது படை உடனே சுட ஆரம்பித்தது. இவ்வளவுதான் அவருக்கு தெரியும். அவருடைய படை இன்னமும் சுட்டுக்கொண்டே இருந்தது. எதிரிகளின் குதிரைப்படை மீது அல்ல.
ஏனெனில் அது மறைந்துவிட்டது. ஆனால் பிரெஞ்சு காலாட்படைகள் பள்ளத்தாக்கிற்கு வந்து தமது சிப்பாய்கள் மீது சுட ஆரம்பித்தார்கள். அவர்கள் மீதே இவர்கள் சுட்டு கொண்டிருந்தார்கள். இதைதான் தாம் விரும்பியது போலவும் எதிர்பார்த்தது போலவும் இளவரசர் பாக்ரேஷன் தமது தலையை தாழ்த்தினார். அவருடைய உதவியாளர் பக்கம் திரும்பி தாங்கள் அப்பொழுதுதான் கடந்து வந்த 6வது சாசியர்களின் 2 பட்டாளங்களையும் அங்கே கொண்டு வரும்படி உத்தரவிட்டார். இந்த சமயத்தில் இளவரசர் பாக்ரேஷனின் முகத்தில் தோன்றிய மாறுதலை கண்டு இளவரசர் ஆண்ட்ரூ வியப்படைந்தார். ஒரு உஷ்ணமான நாளில் குளிர்ந்த தண்ணீருக்குள் குதிப்பதற்காக ஓடும் ஒருவனுடைய முகத்தில் காணப்படும் நிச்சயமான சந்தோஷமான தோற்றத்தை போல அவருடைய முகத்திலும் தோன்றியது. மந்தமான தூங்குமுஞ்சி தோற்றத்தை அவருடைய முகத்தில் காண முடியவில்லை. ஆழ்ந்த சிந்தனை செய்வது போன்ற தோற்றத்தையும் அவர் முகத்தில் காணவில்லை. அவருடைய வட்டமான உறுதியான பருந்து பார்வை கொண்ட கண்கள் அவருக்கு எதிராக உள்ளவற்றை ஆவலோடும் ஆனால் வெறுப்போடும் பார்த்து கொண்டிருந்தன. அவை எதையும் குறிப்பிட்டு பார்க்கவில்லை என்றாலும் அவருடைய செய்கைகள் இன்னமும் மெதுவாகவும் நிதானமாகவும் இருந்தன. அந்த பட்டாளத்தின் கமாண்டர் இளவரசர் பாக்ரேஷனை பார்த்து அவர் அங்கு நிற்பது ஆபத்தானது என்றும் திரும்பி போகும்படியும் கெஞ்சினார். தயவு செய்யுங்கள் மென்மை தங்கியோரே, கடவுளுக்காக திரும்பி போங்கள் என்று அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். பக்கத்தில் நின்ற உதவியாளர் தாம் சொல்வதை ஆதரிப்பார் என்று நம்பி அவரை திரும்பி பார்த்தார். ஆனால் அவர் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டார். குண்டுகள் சத்தமிட்டு கொண்டும் சீறிக்கொண்டும் பாடிக்கொண்டும் அவர்களை சுற்றிலும் பறந்து கொண்டிருந்தன. அவற்றை அவர் சுட்டிக்காட்டி இதோ பாருங்கள் என்று சொன்னார். தச்சு வேலையில் பழக்கமில்லாத ஒரு கணவான் உளியை எடுத்து வேலை செய்ய ஆரம்பித்தால் அவரை பார்த்து தச்சன், எங்களுக்கு அதை கொண்டு வேலை செய்வதில் பழக்கம் உண்டு, ஆனால் நீங்களோ உங்கள் கையை வெட்டி கொள்வீர்கள் என்று கெஞ்சலாகவும் கண்டிப்பாகவும் கூறுவதைப் போல அந்த கமாண்டர் பேசியதும் இருந்தது. அந்த குண்டுகள் தம்மை கொல்ல முடியாது என்பது போல அவர் பேசியது இருந்தது. அவருடைய பாதி மூடிய கண்கள் அவர் சொல்லும் வார்த்தைகளுக்கு இன்னும் அதிக ஆதரவு கொடுப்பதாக தோன்றின. கமாண்டரின் வேண்டுகோளை உதவியாளரும் ஆதரித்தார். ஆனால் பாக்ரேஷன் பதில் சொல்லவில்லை. வரப்போகிற 2 பட்டாளங்களுக்கு இடம் அளிப்பதற்காக சுடுவதை நிறுத்தும்படியும் அணிவகுப்பை திருத்தி அமைக்கும்படியும் அவர் உத்தரவிட்டார். அவர் பேசிக்கொண்டிருந்த போது அந்த சமயம் அடித்த காற்றினால் பள்ளத்தாக்கை மூடியிருந்த புகை மண்டல திரையை கண்காணாத ஒரு கை இழுப்பது போல வலப்பக்கம் இருந்து இடப்பக்கம் புகை மண்டலம் விலகியது. எதிரில் இருந்த குன்றில் பிரெஞ்சுக்காரர்களின் நடமாட்டம் அவர்களுக்கு முன்பாக நன்றாக தெரிந்தது. அங்கிருந்த பிரெஞ்சு பட்டாளம் கீழே இறங்கி தங்களை நோக்கி வந்து கொண்டிருப்பதை எல்லோருடைய கண்களும் தங்களை அறியாமலேயே பார்த்து கொண்டிருந்தன. அதிகாரிகளுக்கும் சிப்பாய்களுக்கும் வித்தியாசம் தெரியக்கூடிய மாதிரியில் சிப்பாய்கள் அணிந்திருந்த தொப்பிகளையும் அவர்களுடைய கொடி ஒரு கம்பத்தில் பறந்து கொண்டிருப்பதையும் அவர்களால் நன்றாக பார்க்க முடிந்தது. எவ்வளவு சிலாக்கியமாக அவர்கள் அணிவகுத்து வருகிறார்கள் என்று பாக்ரேஷனின் பரிவாரத்தை சேர்ந்த ஒருவர் எடுத்து கூறினார். அந்த அணிவகுப்பின் தலைப்பு பகுதி ஏற்கனவே பள்ளத்தாக்கில் இறங்கிவிட்டது. அந்த பக்கத்தில் உடனே கைகலப்பு ஆரம்பமாகலாம். நமது பட்டாளத்தில் மிஞ்சியவர்கள் துரிதமாக திருத்தி அமைக்கப்பட்டு வலது பக்கம் போனார்கள். அவர்களுக்கு பின்னால் நின்ற தகுதியற்றவர்களை விலக்கிவிட்டு 6வது சாசியர்களை சேர்ந்து 2 பட்டாளங்கள் அபூர்வமான நிலைமையில் வந்து சேர்ந்தன. அவர்கள் பாக்ரேஷனை நெருங்குவதற்கு முன்பாகவே அணிவகுத்து வந்து கொண்டிருந்த அந்த பட்டாளங்களின் காலடி ஓசைகள் பலமாக கேட்டு வந்தன. அவர்களின் இடது பக்கத்தில் பாக்ரேஷனுக்கு பக்கத்தில் ஒரு கம்பெனி கமாண்டர் வந்து கொண்டிருந்தார். அவருடைய முகம் வட்டமாக இருந்தது. அவருடைய முகத்தில் அசட்டுத்தனமும் சந்தோஷமும் கலந்து காணப்பட்டன. அவர்தான் முன்னாள் டீஷனுடைய விடுதியிலிருந்து வெளியே வந்தவர். கமாண்டரை கடந்து போகும்போது தாம் எவ்வளவு துணிகரமானவர் என்பதை காட்டுவது ஒன்றையே அச்சமயம் அவர் தெளிவாக யோசித்து வந்தார்.
இராணுவ அணிவகுப்பில் நிற்பவனை போன்ற சுய திருப்தியோடும் தமது புஷ்டியான கால்களை நீந்தி போவதைப் போல மெதுவாக எடுத்து வைத்து ஒரு சிரமமும் இல்லாமல் தம்முடைய முழு உயரத்துக்கு நிமிர்ந்து கொண்டு நடந்து வந்தார். துருப்புகள் பலமாக தரையை மிதித்து இவருடைய காலடி தாழத்துக்கு ஒத்ததாக நடந்து வந்தன. அதற்கு நேர் விரோதமாக இவருடைய மெதுவான நடையிருந்தது. அவருடைய காலை ஒட்டி ஒரு ஒடுங்கிய உரையிடப்படாத பட்டாக்கத்தியை வைத்து கொண்டிருந்தார். அது அசல் பட்டாக்கத்தியை போல இல்லாமல் சிறிதாகவும் வளைந்தும் இருந்தது. அவர் நடந்து போகும்போது தமது கால் தாளத்தை விடாமல் தமது மேல் அதிகாரிகளை பார்ப்பதும் தமது பலமான உடம்பை சரளமாக திருப்பி பின்னால் வந்து கொண்டிருந்த தமது வீரர்களை பார்ப்பதுமாக இருந்தார். கமாண்டரை கடந்து செல்லும்போது நல்ல முறையில் தாம் காணப்பட வேண்டும் என்ற ஒரே லட்சியத்திற்காக தமது முழு சக்தியையும் ஒன்று கூட்டி உபயோகித்தது போல தோன்றியது. தாம் அந்த வேலையை சரியாக செய்து வருவதாக அவருக்கு உணர்ச்சி ஏற்பட்டு அதனால் சந்தோஷம் கொண்டார். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் என்று ஒரே கால் விட்டு மற்றொரு கால் வைக்கும்போது தமக்குள்ளாகவே அவர் சொல்லி கொண்டது போல தோன்றியது. இந்த தாளத்திற்கு தக்கபடி அந்த சிப்பாய் கூட்டங்கள் தங்கள் பைகளையும் துப்பாக்கிகளையும் தாங்கிக் கொண்டு உறுதி நிறைந்த முகங்களோடு மார்ச் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நூற்றுக்கணக்கான சிப்பாய்களில் ஒவ்வொருவரும் தங்கள் கால்களை ஒன்று விட்டு ஒன்று வைக்கும்போது அதே மாதிரி லெஃப்ட் ரைட் என்று தங்களுக்குள் சொல்வது போல தோன்றியது. ஒரு பருத்த மேஜர் ஒரு புதரை சுற்றி போனதால் அணியிலிருந்து சிறிது விலக நேர்ந்தது. ஒரு சிப்பாய் சிறிது பின்தங்கி விட்டதால் தன்னுடைய தவறுக்காக பீதியடைந்த முகத்தோடு மீண்டும் அணியில் சேர்ந்து கொள்வதற்காக ஓடி வந்தான். ஆகாயத்தை கிழித்து கொண்டு வந்த ஒரு பீரங்கி குண்டு பாக்ரேஷனையும் அவருடைய சிப்பந்திகளையும் தாண்டி அந்த அணியின் மத்தியில் லெஃப்ட் ரைட் என்ற தாளத்திற்கு பொருத்தமாக விழுந்தது. உடனே நெருங்கி போங்கள் என்று கமாண்டரின் உத்தரவு திருப்தியான தொனியில் கேட்டது. குண்டு விழுந்த இடத்தை சுற்றி அந்த அணி போய்கொண்டிருந்தது. பக்கவாட்டில் உள்ள ஒரு அதிகாரி இறந்து போனவர்களை கவனிக்கும் வேலையினால் கொஞ்சம் தாமதமாகிவிட்டபடியால் வேகமாக ஓடி வந்து ஒரு குதி குதித்து அணியில் கலந்து கொண்டு கோபத்தோடு பின்னால் திரும்பி பார்த்தார். மீண்டும் அந்த பயங்கரமான அமைதியில் லெஃப்ட் ரைட் என்ற உச்சரிப்புக்கு இணங்கியதாக கால்கள் ஒருமைப்பாட்டோடு பூமியில் பதிந்து போவதாக தோன்றியது. சபாஷ், நன்றாய் நடந்து கொண்டீர்கள் வாலிபர்களே என்றார் இளவரசர் பாக்ரேஷன். எங்களால் சாத்தியமானதை செய்வதற்கு சந்தோஷம் அடைகிறோம் மேன்மை தங்கியவரே என்று ஒரு குழம்பிய குரல் படைவரிசையில் இருந்து கேட்டது. பாக்ரேஷனை பார்த்து கொண்டு இடது பக்கமாக நடந்து போன ஒரு முகம் தூக்கிய சிப்பாய் அம்மாதிரி கத்தியது அது எங்களுக்கே தெரியும் என்று சொல்வதைப் போல இருந்தது. மற்றொருவன் தன் பார்வையை திருப்பாமலே தனது விரைப்புத்தன்மையை தளர்த்துவதற்கு பயந்தவன் போல வாயை அகல திறந்து கத்திக்கொண்டு போனான். தோள்களில் உள்ள பைகளை இறக்கி கீழே வைக்கும்படியும் படைவரிசைகள் நிற்கும்படியும் உத்தரவு பிறந்தது. தம்மை கடந்து சென்ற படைவரிசைகளை சுற்றி பாக்ரேஷன் சவாரி வந்து குதிரையிலிருந்து இறங்கினார். கடிவாளங்களை ஒரு கொசாக்கிடம் கொடுத்துவிட்டு தமது தோள் கோட்டையும் கழற்றி கொடுத்துவிட்டு கால்களை நிமிர்த்தி நின்று தமது குல்லாவை சரியாக வைத்தார். குன்றின் அடியிலிருந்து வந்த பிரெஞ்சு படையின் முன்பகுதியும் அதை நடத்தி வந்த அதிகாரிகளும் இப்பொழுது கண்ணெதிரே தோன்றினார்கள். கடவுள் உங்க பக்கம் இருப்பாராக, முன்னேறி தாக்குங்கள் என்று உறுதியான கண்ணீர் என்று ஒலிக்கும்படியான குரலில் பாக்ரேஷன் உத்தரவிட்டார். முன்னணியை ஒரு வினாடி திரும்பி பார்த்துவிட்டு கைகளை லேசாக ஆட்டிக்கொண்டு அந்த கரடுமுரடான பாதையில் குதிரை வீரன் தரையில் நடப்பதை போன்ற நடையில் முன்னோக்கி நடந்தார். தம்மை ஏதோ ஒரு கண்காணாத சக்தி முன்னால் இழுத்து செல்வது போல இளவரசர் ஆண்ட்ரூ உணர்ந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். பிரெஞ்சுக்காரர்களுக்கு கிட்டே நெருங்கிவிட்டார்கள். அவர்களுடைய பெல்ட்டுகளையும் சிகப்பு வாகு வளையங்களையும் அவர்களுடைய முகங்களையும் கூட தெளிவாக இளவரசர் பாக்ரேஷனுடன் நடந்து சென்ற இளவரசர் ஆண்ட்ரூவால் பார்க்க முடிந்தது. ஒரு கிழட்டு பிரெஞ்சு அதிகாரி பட்டி கட்டிய கால்களோடு முன்பாதங்களை வெளியே நீட்டி கஷ்டத்தோடு குன்றில் ஏறி வருவதை அவர் தெளிவாக பார்த்தார். இளவரசர் பாக்ரேஷன் மேற்கொண்டு உத்தரவு எதுவும் கொடுக்கவில்லை. மௌனமாக அணிவரிசைகளின் முன்பாக நடந்து கொண்டிருந்தார். திடீரென்று ஒன்றுக்கு பின் ஒன்றாக பிரெஞ்சுக்காரர்களிடம் இருந்து குண்டுகள் கிளம்பின.
அணிவரிசைகள் முழுவதிலும் புகை காணப்பட்டது. துப்பாக்கி தோட்டாக்கள் வெடித்தன. நமது வீரர்களில் பலர் கீழே விழுந்தார்கள். மகிழ்ச்சியோடும் திருப்தியோடும் மார்ச் செய்த உருண்டை முக அதிகாரியும் விழுந்தவர்களில் ஒருவர். முதல் குண்டு வெடிச்சத்தம் கேட்டதும் பாக்ரேஷன் திரும்பி பார்த்து ஜே ஜே என்று கத்தினார். ஜே ஜே என்ற கோஷங்கள் வெகு நீளமாக தமது படைவரிசைகளிலிருந்து கிளம்பின. பாக்ரேஷனை தாண்டி கொண்டு ஒருவரை ஒருவர் போட்டி போட்டு முந்திக் கொண்டு தாறுமாறாகவும் ஆனால் சந்தோஷமும் ஆவலும் கொண்டு தங்களுடைய நிலை குலைந்த எதிரிகளை தாக்குவதற்காக குன்றின் கீழாக வேகமாக ஓடினார்கள். இந்த தாக்குதலை பற்றி தியார்ஸ் என்பவர் சொல்லுவது என்னவென்றால், ருஷ்யர்கள் வீரத்தனமாக நடந்து கொண்டார்கள். இரண்டு படைகளும் உறுதியோடு ஒன்றை ஒன்று எதிர்ப்பதற்காக எதிரும் புதிருமாக மார்ச் செய்தார்கள். ஒருவரும் பின்வாங்கவில்லை. நேராக இரு படைகளும் ஒன்றை ஒன்று மோதி தாக்கின. இம்மாதிரி சம்பவங்கள் நடப்பது யுத்தங்களில் மிக அபூர்வம். ஜெயின் ஹெலினாவில் நெப்போலியன் சொன்னது என்னவென்றால், சில ருஷ்ய பட்டாளங்கள் பயம் என்பதையே முற்றிலும் அறியாதவர்கள் போல நடந்து கொண்டார்கள். பகுதி 18 முடிந்தது.